செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் சர்வதேச கப்பல்களுக்கு ஸ்ரீலங்காவின் புதிய தேசிய கொள்கை. கடல் ஆய்வுகளுக்கு சீனா அனுமதி கோருவதால் நகர்வு. வாஸ்குணவர்த்தன உள்ளிட்ட 5 மரண தண்டனையை உறுதி செய்து ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம். வர்த்தகர் முகமது சியாம் கொலை வழக்கில் உத்தரவு. திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட மியான்மர் அகதிகள் அஸ்டப் துறைமுகத்தில் தங்க வைப்பு. தமிழக நீதிமன்ற வாசலில் இடம்பெற்ற படுகொலை, தனிப்படை காவல்துறை விசாரணை. உக்ரைன் மீதான படையெடுப்பு குறித்து கருத்து வெளியிட்ட புட்டின் காலம் தாழ்த்தி மேற்கொண்டதாக தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு வருகை தரும் சர்வதேச கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். குறித்த கொள்கையை வகுக்க விசேட குழு ஒன்றை நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்தார். ඉතා පැහැදිලිව අපේ සියලුම පර්යේෂණ නෞකා පිළිබඳව இலங்கைக்கு வருகை தரும் ஆய்வு கப்பல்கள் தொடர்பில் தெளிவாக எமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளோம். இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தாகும் வகையிலான எந்தொரு அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. ஆய்வு கப்பல்கள் தொடர்பில் தேசிய கொள்கை ஒன்று அவசியமாகும். தேசிய கொள்கையை வகுக்க விசேட குழு ஒன்றை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆய்வு கப்பல்கள் மாத்திரமல்ல, இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து கப்பல்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது தொடர்பில் ஆய்வுகளை நடத்தி சிபாரிசுகளை முன்வைக்கும் பொறுப்பு இந்த குழுவுக்கு வழங்கப்படும். அதன் பிரகாரம் தான் எதிர்காலத்தில் நாம் செயற்படுவோம். இந்தியா அதன் கடல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொண்டுள்ளது. நாமும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளோம். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் எந்த ஒரு தீர்மானத்தை இலங்கை எடுக்காது என்றும் உறுதியளித்துள்ளோம். டிசம்பர் 31 வரை ஆய்வு கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும். குறித்த குழுவில்தான் இது தொடர்பில் முடிவெடுக்கப்படும். சீன ஆய்வு கப்பல் மாத்திரமல்ல, அனைத்து கப்பல்களினதும் வருகையை அனுமதியளிக்கும் தேசிய கொள்கையே வகுக்கப்படும். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கிய மியன்மார் நாட்டு பிரஜைகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். மியன்மார் நாட்டு பிரஜைகள் தற்போது திருகோணமலை அஸ்டப் துறைமுகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த படகில் 120 நபர்கள் பயணித்திருந்த நிலையில் 5 உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அத்துடன் படகு ஓட்டுநர், உதவியாளர் என 12 நபர்களிடம் ஆட்கடத்தல் எனும் பெயரில் விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியான்மர் நாட்டு பிரஜைகளை ஏற்றிச் சென்ற நாட்டு படகு ஒன்று நேற்றைய தினம் கரையொதுங்கியிருந்தது. இவ்வாறு கரையொதுங்கிய பிரஜைகளை திருகோணமலைக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை அஸ்டப் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். குறித்த படகில் 103 பிரஜைகள் காணப்பட்டதுடன் அவர்களில் 35 சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் சில முதியவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பிரஜைகளை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த படகில் வருகை தந்தோர் தற்போது திருகோணமலை அஸ்டப் துறைமுகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மியான்மர் அகதிகளுக்கு திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினர் உணவு மற்றும் அத்தியாவசிய ஆடைகளையும் வழங்கியுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா கடற்படையினர், துறைமுக அதிகாரிகள், பாதுகாப்பு தரப்பினர் மியான்மர் அனுப்பி வைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றனர்.
ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான தேசிய நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நேற்றைய தினம் இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் மியான்மரிலிருந்து அகதிகளை அழைத்து வந்த படகு கரையை வந்தடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. குறிப்பாக நமது கடற்படை இது தொடர்பாக அறிவித்திருந்தது. இந்த படகில் 104 அகதிகள் இருந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆகவே இதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த மக்கள், ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர், அதுபோன்று எமது சுகாதாரத்துறையினர், அதுபோன்று எமது நிர்வாகத்துறையினர், வெளிவிவகார அமைச்சர் ரீதியிலே, அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு, துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்திக் கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேசிய சட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம். குறிப்பாக இவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தற்காலிகமாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இவர்களுக்கான அடுத்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதில் இலங்கை அரசும் அது போன்று UNHCR நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இலங்கையில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாட்டை தொடர்ந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசத்தை நீடிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் 10ஆம் திகதி வரை அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை குறைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி இன்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் அதனை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனியார் இறக்குமதியாளர்களினால் இறக்குமதி செய்யப்பட்ட 36,600 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்க பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. வர்த்தகர் முகமது ஜியாம் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கான மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று அறிவித்துள்ளது. வர்த்தகர் முகமது ஷியாம் 2013ஆம் ஆண்டு கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் வாஸ் குணவர்த்தன, அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன உள்ளிட்ட 5 சிறைச்சாலை அதிகாரிகளினால் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் தமக்கு எதிராக விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபாண்டிகே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதிபதி தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்ற திகதியை உச்ச நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றும் திகதி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி அதற்கமைய தண்டனையை நிறைவேற்றும் திகதி தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இது தொடர்பில் உச்ச நீதிமன்றமே முடிவெடுக்க முடியும் எனவும் இது தொடர்பில் தாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபாண்டிகே தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் 8 பேரும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களது வழக்கு இன்றைய தினம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கைது செய்யப்பட்ட 8 கடற்தொழிலாளர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் அவர்கள் 8 எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தின் பதில் நீதவான் சாலினி ஜெயபாலச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்திருந்தால்
அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் என ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறைகள் பிழையானது எனவும் கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தவில்லை எனவும் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரிகளுக்கு கல்வி தகமை என்பதனை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை தேவை என ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இப்போ எடுத்தங்கவுட்டமெண்டு நாங்கள் போக முடியாது. இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்றது இருக்கிறதே இல்லாமல் பண்ணுற ஒரு நிலைமையை தான் உருவாக்கும். இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரவலாக வந்திருக்கு. அப்போ உடனே வடமாகாணத்தில் 900 சுகாதார தொண்டர்கள் இருக்கணும். தனியாக இந்த இது மாத்திரம் இல்லைத்தானே, இது பொதுநா வைத்தியசாலை மாத்திரம் இல்லைத்தானே. அப்போ அவியல் ஒரு பிரச்சனையாக எடுப்பினோம். தென்னிலங்கையில் எத்தனை பிரச்சனை, இதே மாதிரியான பிரச்சனை இவ்வளோ இருக்குத்தானே. அப்போ இவியல் அவசரப்பட்டுட்டினும் சில பேர் அரசியலுக்காண்டி அதை பயன்படுத்தி இருக்கணும். இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள், எழுப்பப்பட்ட அந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரிய இல்லை. மற்றது தலைமை தாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும். அப்போ அனுபவமின்மை காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா, அல்லது ஏதோ உள்நோக்கத்தில் அதை நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதாவது சேத்துல குளிச்சுட்டு வரையக்கில் தாங்கள் எல்லாம் குளிச்சு இருக்கைக்கில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது இப்படி ஒருக்கா என்ன செய்யும், இப்படி ஒருக்கா அது போல இந்த கதை ஒன்று இருக்குத்தானே. இந்த பண்டிகையும் ஜானையும், அதாவது கோயில் ஜானை ஒன்று குளிச்சு பட்டையெல்லாம் அடித்து பொட்டோட வந்த ஒன்று இருக்குது. அப்போ ஒரு பண்டிகை சேத்துல குளிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது. பண்டிகை பார்த்த ஜானை ஒதுங்கி போய்க்கல பண்டி பேர் அப்படி ஒரு உயர் அதிகாரி சொன்னார். அப்பயும் தாங்கள் அதுக்கு பதில் சொல்ல போக வேணும், தங்களோட பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கும் அது விளங்குது தான். நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தானே. அப்போ இதெல்லாம் கல்வி தகமைன்றதை விட அனுபவம் தான் முக்கியம். அதிலெல்லாம் பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமித்தி ஆண்டியை பார்த்து ஆண்டி என்ன பேருக்கு தான் கேட்டார். சுமித்திக்கும் எனக்கும் இருக்கிற உறவுகளை நான் பாடி பண்ணுறது வேறு. அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும். நான் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன், ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன், அதை வெளியேற்றியிருப்பேன். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மதுபோதையில் நுழைந்த நபர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நோயாளர்களை பார்வையிடுவதற்கு உரிய நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு சில ஒழுக்க கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஒரு சில நபர்கள் இந்த விதிகளை கடைபிடிக்காது செயற்படுவதனால் வைத்தியசாலை நிர்வாகம் நெருக்கடிகளை சந்திப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் மாலை மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் ஒருவர் நுழைய முற்பட்டுள்ளார். வைத்தியசாலை காவலாளி தடுத்த போது கடித்து காயம் ஏற்படுத்தியுள்ளார். 36 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட இரணைமடி சந்தைக்கு அருகில் உள்ள பொதுச்சந்தை வணிகர்கள் இன்று நீதி கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதேச சபைக்கு தம்மால் பல தடவைகள் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரச்சி பிரதேச சபை பிரிவிற்கு உட்பட்ட இரணிமடு சந்தைக்கு அருகில் உள்ள பொதுச்சந்தையில் வணிகர்களின் வியாபார பொருட்கள் இனம் தெரியாத நபர்களினால் பலமுறை திருடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சந்தையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் அதனால் திருட்டுக்களை தடுக்கும் வகையில் இரவு நேர காவலாளி ஒருவரை சந்தைக்கு நியமிக்குமாறும் வணிகர்கள் கரச்சி பிரதேச சபையிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இவ்வாறு வணிகர்களின் கோரிக்கைகளை பிரதேச சபை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத நிலையில் அவர்கள் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இரணைமடி சந்தை இப்போ கிளிநொச்சி சந்தை மாதிரி இல்லை, சரியான வியாபாரம் குறைவான ஒரு இடம் உண்டு. ஆனால் ஆண்டன்றாடு 1 கிலோ கத்தரிக்காய் 1 கிலோ பைத்தங்காயை வேண்டி கொண்டு வந்து வேற சந்தையிலண்டா 2 மணி 1 மணியோட வீட்டுக்கு போயினேன். இவியல் விடிய 6 மணிக்கு வந்தா இரவு 8 மணி வரையும் இதில் குந்தி இருந்து அந்த 1 கிலோ கத்தரிக்காய் விற்கிறதுக்கு படாத பாடுபடணும். இந்த மீன் வியாபாரிகளும் அதே
நிலைமை தான். ஆனா இது இப்ப அந்த களவு போயிருக்கு. இதை யாரும் பார்த்ததும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை, பார்த்து ஒன்று நடைமுறைக்கு இதுவரையும் வந்ததும் கிடையாது. அதாவது தயவு செய்து இது ஒரு இறுதி தீர்மானமாக ஏற்றுக்கொண்டு இந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைக்க, இந்த வறுமையை போக்குறதுக்காக இந்த சிறு வியாபாரத்தை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி இந்த அதிகாரிகள், ஆளுநராக இருந்தாலும் சரி, செயலாளர், ஏஜிஏ, ஜிஏ அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு இந்த தாய்மாருக்கு, தந்தைமாருக்கு, சகோதரர்களுக்கு ஒரு நல்லொரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவர்கள் இந்த வியாபாரத்தை செய்து அதில் ஒரு வரும் 4 பணத்தில் தான் அவர்கள் குழந்தைகளை படிப்பிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதால் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த அதிகாரிகள் முன்னின்று இந்த இதை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் சர்வதேச கப்பல்களுக்கு ஸ்ரீலங்காவின் புதிய தேசிய கொள்கை. கடல் ஆய்வுகளுக்கு சீனா அனுமதி கோருவதால் நகர்வு. வாஸ்குணவர்த்தன உள்ளிட்ட 5 மரண தண்டனையை உறுதி செய்து ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம். வர்த்தகர் முகமது சியாம் கொலை வழக்கில் உத்தரவு. திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட மியான்மர் அகதிகள் அஸ்டப் துறைமுகத்தில் தங்க வைப்பு. தமிழக நீதிமன்ற வாசலில் இடம்பெற்ற படுகொலை, தனிப்படை காவல்துறை விசாரணை. உக்ரைன் மீதான படையெடுப்பு குறித்து கருத்து வெளியிட்ட புட்டின் காலம் தாழ்த்தி மேற்கொண்டதாக தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.